சீமான் வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து சிந்து நதியிலிருந்து நீர் தரதை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்காரு சார். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? சீமானை பற்றி இப்போ தற்காலத்தில் நான் எதுவுமே பேசுறது இல்லைன்னா அது ஒரு டுபாகூர் சீமான். அது போதையில் பேசுகிற உணர்ற குடிகாரம் பேச்சு பொழுது விழுந்தா போச்சுன்ற அளவு போயிடுச்சு. அதனால் அவரை பற்றி பேசுறதில்லை. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அவர் வந்து செபாஸ்டியன் சைமன். அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்துட்டு கிறிஸ்துவர் வாக்கை அவரால் வாங்குறதுக்கு துப்பு இல்லை. இப்போ ஒரு இஸ்லாமிய வாக்கு அப்படியே வாங்குவதற்கு இவர் சொன்ன ஒரு வார்த்தையில் உடனே மயங்கி இஸ்லாமியர்கள்லாம் இவருக்கு பின் வந்துடுவாங்கன்ற ஒரு பகல் கனவு, போதையில் இருக்கிற ஒரு நிலை. தயவு செஞ்சு ஒரு சிந்து நதி கொடுக்கன்ற ஒரு அச்சத்தை நம்ம கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் தீவிரவாதத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க பாகிஸ்தான். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க இந்தியாவை எதிர்த்து தீர்மானம். எதுக்கு எடுத்தாலும் உள்ள பூந்து அடிச்சு அப்பாவி மக்களை கொள்றோம். அதெல்லாம் ஏற்பார். அவர் ஏதாவது பேசிட்டு இருக்காரு. தயவு செய்து பாகிஸ்தான் மக்களுக்கு அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும், ஒரு அச்சத்தை கொடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, நம்மால் முடிந்த அனைத்தையும் இராணுவத்தை போடுவோம், அழிப்போம், நிலைகளை ஒழிப்போம், பாகிஸ்தான் இல்லாமல் பண்ணிடுவோம், தண்ணி தர மாட்டோம், பொருளாதார ரீதியாக ஒத்துழைக்க மாட்டோம், வான்வெளியில் வாய்ப்பை தர மாட்டோம், துறைமுகத்தை முடக்க போகிறோம், வர்த்தகம் இருக்காது, இப்படிலாம் சொன்னாதான் ஓரளவுக்கு அவங்க அச்சம் கொண்டு அவர்கள் தன்னுடைய தீவிரவாத செயல்பாட்டை பாகிஸ்தான் நிறுத்துவதற்கு வாய்ப்பாகும். அதை கூட புரிஞ்சுக்காம சப்ப கட்டுறாரு. போய் என்ன சப்ப கட்டுறாரு? சிந்து நதி கொடுக்கறது வந்து தீவிரவாதம் செய்த தீவிரவாதியை அழிக்கணுமா, அவருக்கு உடந்தையா இருக்கிறவங்களை அழிக்கணுமா, 30 கோடி 20 கோடி 25 கோடி மக்கள் மீது நாம் தாக்குதலை திணிக்கக்கூடாதுன்னு ஒரு அற்புதத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது இவருக்கே போதையில் இருக்க இவருக்கே டுபாக்கூருக்கே தெரியும் போது மற்றவங்களாம் தெரியாதா? தயவு செய்து அவர்களுக்கு தண்ணி தரணுமா வேணாமான்றது எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் உடனடியாக அந்த தீவிரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு அச்சுறுத்த வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற பல வழிகளில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அவங்க மேல அக்கறை கொள்ளாத அரசா இருக்கு. அப்படி அக்கறை இல்லாத இந்த ஆள் சொன்ன மாதிரி அவர் மத்திய அரசு நடந்திருந்தா கிடைத்த 72 மணி நேரத்தில் 3 நாள்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானை அழிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாலும் கூட நீர்நிலைகளை, விமான தளங்களை, ஆயுத தளவாடங்களை தான் தாக்கினாங்களே தவிர, தீவிர முகாம்களை தாக்கினார்களே தவிர, தீவிரவாதிகளை தாக்கினார்களே தவிர, மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாத ஒரு போரை நடத்திய ஒரு சிறப்பு அவருக்கு தெரிஞ்சு இப்படி பேசுறாருன்னா அவரை பற்றி நம்ம புறக்கணிக்கலாம். அவர் வந்து ஏதாவது வாக்கு வங்கி கோசம் ஏதாவது வளர்வார். அதை பற்றி பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. டுபாகூர் சீமானை பொறுத்த வரைக்கும் நாட்டு பற்றும் கிடையாது, மக்கள் பற்றும் கிடையாது. அவருக்கு இருக்கிற பற்றெல்லாம் பணப்பற்றும் பெண்கள் பற்றும். இந்த 2 பற்று கோசம் எதை வேலை செய்வார். அதனால அந்த குடிகார தகுதியற்ற ஒரு சீமானை பற்றி அதிகம் நம்ம பேச வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு.